Hello students, 12th chemistry unit 1 metallurgy இதுக்கு முன்னாடி electrochemical extraction of alumina அதாவது ஹால் ஹெரால்ட் process பார்த்தோம். இப்போ அடுத்தது evaluate yourself 4 பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா metallic sodium is extracted by the electrolysis of brine. After electrolysis, the electrolytic solution become bases in nature. Write the electrode reaction அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸில் பிரைன் சொல்யூஷன் அதாவது NaCl சொல்யூஷனை வச்சு மெட்டாலிக் சோடியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அந்த எலக்ட்ரோலைசிஸ் வந்து எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் வந்து பேசிக் நேச்சராக மாறிடுது. அப்போது அந்த எலக்ட்ரோடில் என்ன விதமான ரியாக்ஷன் நடந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை உங்களுக்கு நான் எப்படி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது ஒரு டேங்க்கில் பிரெயின் சொல்யூஷன் எடுத்துக்கிறாங்க. பிரெயின் சொல்யூஷன் கண்டெயின் ஆஃப் NaCl இதுதான் பிரெயின் சொல்யூஷன், அக்வஸ் NaCl. ஓகேவா? இதில் வந்து ஒரு கேத்தோடு இருக்குது, நெகட்டிவ்லி சார்ஜ் கேத்தோடாகவும் ஒரு ஆனோடு கனெக்ட் பண்ண ஒரு எலக்ட்ரோலைட் ராடும் இருக்குது. ஒரு கேத்தோட எலக்ட்ரோலைட் ராட் அண்ட் ஆனோட எலக்ட்ரோலைட் ராட். இந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனில் இந்த பிரெயின் சொல்யூஷன் எப்படி பிரியும்? Na+Cl- பிரியும். அக்வஸ் அப்படிங்கிறதுனால இதில் வாட்டரும் இருக்கும் இல்லையா? ஸோ இதில் வந்து H2Oவும் இருக்கும். அப்போ அது எப்படி பிரியும்? H+ஆகவும் OH- பிரியும். இப்போது இந்த எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ் நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கேத்தோடு கிட்ட ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான் போயிட்டு ஜாயின் ஆகணும் இல்லையா? இப்போ இந்த Na+ இருக்குது, இந்த இடத்துல H+ம் இருக்குது. அப்போது இது ரெண்டில் எதுக்கு உங்களுக்கு வந்து டிஸ்சார்ஜ் அதாவது டிஸ்சார்ஜ் கெப்பாசிட்டி ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த எண்ணெயை கம்பேர் பண்ணும்போது H+க்கு தான் வந்து இந்த டிஸ்சார்ஜ் கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ இந்த H என்ன பண்ணும் அப்படின்னா இப்போது ரியாக்ஷன் அட் கேத்தோட். இப்போ கேத்தோடில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன் பாருங்கள். இந்த Na+-ஐ கம்பேர் பண்ணும்போது டிஸ்சார்ஜ் கெப்பாசிட்டி H+க்கு தான் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுன்னா 2 H+ அயான் இங்கே இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸ் கூட ரியாக்ட் ஆகும். 2 எலக்ட்ரான்ஸை எடுத்துக்கிட்டு H2 கேஸாக வெளியில் போயிடும். ஓகேவா? அட் த மீன் டைம் இந்த NAவும் இங்கே இருக்கக்கூடிய OHம் ரியாக்ட் ஆகிட்டு இந்த சொல்யூஷன் NaOH அப்படிங்கிற ஒரு அல்கலி சொல்யூஷனாக மாறிடும். NaOHங்கிற ஒரு அல்கலி சொல்யூஷனாக மாறிடும். இப்போது ரியாக்ஷன் அட் ஆனோடு என்ன நடக்கும்? இங்கே Cl- இருக்கு இல்லையா? அந்த Cl- போயிட்டு இந்த ஆனோடில் ரியாக்ட் ஆகும்போது 2 Cl- 2 எலக்ட்ரானை கொடுத்துட்டு 2 Cl2 கேஸாக வெளியில் போயிடும். ப்ளஸ் 2 எலக்ட்ரானை கொடுத்துட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சோடியம் மெட்டல் கிடைக்காது. அதுக்கு பதிலாக H+ வந்து 2 எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு H2 கேஸாகவும் குளோரின் 2 எலக்ட்ரானை கொடுத்துட்டு Cl2 கேஸாகவும் வெளியில் போயிட்டு மீதி இருக்கக்கூடிய NaOH வந்து அல்கலி சொல்யூஷனாக, அதாவது இந்த நியூட்ரல் பேசிக் நேச்சர் உள்ள NaOHங்கிறது ஒரு பேஸ் தானே, NaOHங்கிறது ஒரு பேஸ் தானே. ஸோ ஒரு பேசிக் நேச்சர் கொண்ட ஒரு சொல்யூஷனாக இந்த சொல்யூஷனை மாற்றிட்டு H2 கேஸும் Cl2 கேஸாகவும் பிரிஞ்சு போயிடும். ஸோ இதுதான் இந்த எவாலுவேட் யுவர் செல்ஃபோட ஆன்சர். ஓகேப்பா, தேங்க்யூ.